السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأدوا الأمانات إلى أهلها. صدق الله مولانا العليم. وقال النبينا صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் கிருபையால் சஃபர் மாதத்திலே வெள்ளிக்கிழமையிலே நாட்களின் சிறப்பிற்குரிய நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே ஜும்மாவிற்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் கைராத்துக்களையும் பரக்காத்துக்களையும் வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் வரவிருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாளை ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதாக உலகம் முழுக்க இந்தியா முழுக்க எடுக்கப்படுகிறது என்பதை நாம் எல்லாம் செய்திகளின் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் கணக்கெடுப்பை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாத்தினுடைய பார்வையிலே என்ன சொல்லப்படுகிறது, சமூக நலனும் குடிமக்களின் கடமைகளும் அதிலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி இந்த வாரத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம். பன்முகம் வாய்ந்த இந்த நாட்டிலே மனித குலத்தின் பரிணாமங்கள், அதனுடைய வளர்ச்சிகள், அதனுடைய சீரமைப்புகள் திட்டமிட வரையறுக்க முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம்தான் கணக்கெடுப்பு என்பதாக சொல்லப்படுகிறது, சென்சஸ் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய உண்மையான மனித வளத்தை கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய கணக்கெடுப்பின் மூலமாகத்தான் அதை கண்டறிய முடியும். ஒவ்வொரு குடிமகன் சமூக பொருளாதார நிலைகளில் எப்படி இருக்கிறான், அவனுடைய மதிப்பீடுகள் என்ன, மற்றும் அரசாங்கத்தின் திட்டங்கள், தகுதியானவர்கள் எத்தனை பேர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள், யார் யாருக்கெல்லாம் அந்த உரிமைகள் போய் சென்றடைகிறது என்பதை முக்கியமாக பார்ப்பதற்காக வேண்டி எடுக்கப்படுவதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதாக சொல்லப்படுகிறது. இது போன்ற பல பரிணாமங்களுக்கு இந்த கணக்கெடுப்பு என்பது அடிப்படையாக இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது இஸ்லாத்திலே. உலக அளவிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஆரம்பத்திலே ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலே, பிரிட்டிஷ் ஆட்சியிலே 1872 முதலிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது என்பதாக துள்ளி விவரங்கள் வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. சுதந்திரத்திற்கு பின்னால் இந்தியாவிலே ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எடுக்கப்பட்டது என்பது நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் 2011 ஆண்டுகளிலே முழுமையான கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால்
கோவிட்டின் காரணமாக தள்ளி போடப்பட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தற்போது நவீன தொழில்நுட்பங்களின் மூலமாக, டிஜிட்டல் மூலமாக இன்றைக்கு கணக்கெடுப்புகள் எடுக்கப்படுகிறது. வீடு தேடி வருகிறார்கள். அதை கணக்கெடுக்கப்பட வேண்டும் என்று கட்டாயம் என்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே நாம் அதிலே சரியான முறையில் அதற்குண்டான ஆவணங்களை சரியாக கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள். பல கோடி கணக்கான மக்கள் பின்பற்றும் மதங்கள் என்ன, மார்க்கங்கள் என்ன, மொழிகள் என்ன, பண்பாடுகள் என்ன மற்றும் மார்க்க நெறிமுறைகள் என்ன ஆழமாக ஆராய்வதற்காக வேண்டித்தான் இந்த கணக்கெடுப்பு என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கணக்கெடுப்பினால் இந்த உலகிலே மனிதன் ஒட்டுமொத்தமாக அவனுடைய நெறிமுறைகளை, சமத்துவம், நீதி, சகோதரத்துவம் மற்றும் ஆன்மீகத்தின் வழிகாட்டுதல்கள் இதற்கு சமூகத்திற்கு வழிகாட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த கணக்கெடுப்புகள் எடுக்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய அடிப்படையிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கின்ற நேரத்திலே, மனித சமூகத்தின் கட்டமைப்புகள், ஒவ்வொருவரும் தனி மனிதனுடைய உரிமைகள், தனி மனிதனுடைய பொறுப்புகள், தனி மனிதனுடைய உணர்வுகள் குடிமக்களாக செயல்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகிறது. தனி ஒரு மனிதனுடைய மக்கள் கணக்கெடுப்புகள் எடுக்கப்படுகின்ற நேரத்தில் தான் இவைகள் எல்லாம் அங்கே வந்து சங்கமிக்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. கணக்கெடுப்பு என்பது வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல. புள்ளி விவரங்களை மட்டும் எடுக்கப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால், புள்ளி விவரங்களை சேகரிப்பதால் நமக்கு நடைபெறக்கூடியவைகள் என்ன என்று பார்க்கின்ற நேரத்திலே இங்கே மாறாக நமக்கு சொல்லப்படுவது ஒரு நாட்டினுடைய சமூக நலன்களை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. வளங்களை சமமாக மக்களுக்கு பங்கிட்டு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எடுக்கப்படுகிறது. நீதியான நிர்வாகத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி கணக்கெடுப்புகள் எடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றுகளில் குடிமக்களின் கணக்கெடுப்புகள், குடும்பங்களை பற்றி கணக்கெடுப்புகள், இவைகள் எல்லாம் எடுக்கப்படுவதற்கு காரணம் சரியான நிர்வாகத்தை நிர்ணயிக்குவதற்காக வேண்டி, அதை நிர்வாகத்தை சரியாக நடத்துவதற்காக வேண்டி செய்யப்பட்டது என்பதாக வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய வரலாற்றுகளில் முதல் மக்களுடைய தொகை கணக்கெடுப்பு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே மதீனாவிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறார்கள் என்பதாக வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. ஹிஜ்ரத்திற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய கட்டமைப்பு உறுதிப்படுத்த வேண்டும், பாதுகாப்புகள் உறுதிப்படுத்த வேண்டும் என பல தொலைநோக்கு பார்வைகளின் மூலமாக திட்டங்களை நிலைநாட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக அதிலே மக்கள் கணக்கெடுப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களின் புள்ளி விவரங்களை சேகரித்தார்கள் என்பதாக வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. சென்சஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே முதலிலே கொண்டு வந்தார்கள். மதீனாவிலே மக்களுடைய புள்ளி விவரங்களை கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொன்னவுடனே, மதீனாவில் வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்ற கணக்கு எனக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள், மதீனாவிலேயே இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வந்த இஸ்லாமியர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பற்றி இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், வாய்மொழியாக இஸ்லாத்தை சொன்னவர்கள், எழுத்து மொழியாக இஸ்லாத்தை சொன்னவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக நீங்கள் கணக்கெடுப்பு எடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தவுடனே சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள். புகழ்பெற்ற நபி தோழர் ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை எங்களிடம் இருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே வாய்மொழியாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் என்று எழுதி கொடுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மதீனாவிலே இருக்கின்ற நேரத்திலே யாரெல்லாம் வாய்மொழியாக கலிமாவின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள் எத்துணை பேர்கள், எத்துணை நபர்கள் என்பதை கணக்கெடுத்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் என்று ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். மதீனாவின் தெருக்களிலே சென்று ஒவ்வொரு வீடுகளிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் மொத்த கணக்கெடுப்புகளை முழுமையாக திரட்டி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த நேரத்திலே 1500 பேர்கள் இஸ்லாத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்பதாக கணக்கெடுக்கப்பட்டது. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற நேரத்திலே மதீனாவிலே முதலாக கணக்கெடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு 1500 பேர்கள் என்பதாக மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் பெயர் பட்டியலை எடுத்து பதிவு செய்தார்கள் என்பதாக வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கணக்கெடுப்பதினால் நமக்கு என்ன அதிலே லாபங்கள் இருக்கிறது, இஸ்லாத்திலே அதற்கு என்ன இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணக்கெடுப்பதினால் மக்களுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி மக்கள் நாட்டிலே இருக்கக்கூடியவர்களில் எத்துணை பேர்கள் முதியவர்கள் என்று கணக்கெடுக்கப்பட வேண்டும், எத்துணை பேர்கள் இளைஞர்கள், எத்துணை பேர்கள் சிறுவர்கள் சிறுமிகள், எத்துணை பேர்கள் போருக்காக வேண்டி தகுதியானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பட்டியலிட்டு சொல்லுவார்கள். எத்துணை முதியவர்கள், எத்துணை இளையவர்கள், எத்துணை குழந்தைகள், எத்துணை சிறிய பிள்ளைகள், எத்துணை பெண்கள், எத்துணை பேர்கள் போர்க்களத்திற்காக வேண்டி சக்தி வாய்ந்தவர்கள், தகுதி வாய்ந்தவர்கள், பாதுகாப்புகளுக்காக பணிகளுக்காக வேண்டி சக்தி வாய்ந்தவர்கள் எத்துணை பேர்கள் என்றெல்லாம் கணக்கெடுப்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் தொகை கணக்கிலே கொண்டு வந்தார்கள். அதிலே வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவர்கள் எத்துணை பேர்கள், ஏழை எளியவர்கள் எத்துணை பேர்கள், சாப்பிடுவதற்கே வழி இல்லாதவர்கள் எத்துணை பேர்கள், உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டவர்கள் எத்துணை பேர்கள், அதிலே கடனில் சிக்கியவர்கள் எத்துணை பேர்கள், எத்துணை பேர்கள் நடுத்தர நிலையில் இருக்கிறார்கள், எத்துணை பேர்கள் ஏழையாக இருக்கிறார்கள், எத்துணை பேர்கள் செல்வ செழிப்பிலே இருக்கிறார்கள். துள்ளி விவரங்களாக எடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரிலே பெருமானார் எடுத்தார்கள். ஏன் எடுத்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பேரிடர்கள், முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்படுகின்ற நேரங்கள், உஹது போர்க்களம், பத்ரு போர்க்களம், இந்த போர்க்களங்களிலே மிக பேரடி இடையூறுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய சமூகங்களுக்கும் வரவிருப்பதை எதிர்நோக்கித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலே உண்மை முஸ்லிம்கள் யார், முஸ்லிம் இல்லாதவர்கள் யார், ஏழைகள் யார், முதியவர்கள் யார், போர்க்களத்திற்கு தகுதியானவர்கள் யார், பாதுகாப்புக்கு தகுதியானவர்கள் யார் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியாக துல்லியமாக அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் பெருமானார் கணக்கெடுத்தார்கள். அதே கணக்கெடுப்பு தான் இப்பொழுது எடுக்கப்படுகிறது. இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூக தலைவர் தன்னுடைய மக்களின் பலம் என்ன, பலகீனங்கள் என்ன, நம்முடைய மக்களுடைய பலங்கள் என்ன இருக்கிறது, பலகீனங்கள் என்ன இருக்கிறதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி எடுக்கப்படுகின்றதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதாக சொல்லப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், பலகீனமானவர்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் அரசாங்கத்தின் மூலமாக என்ன நலத்திட்டங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பலமானவர்களின் மூலமாக ஜகாத்துகளையும் சதகாக்களையும் அவர்களிடத்திலிருந்து வாங்கி பொது விநியோகம் செய்வதற்காக வேண்டி அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மால் என்பதை உருவாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியவர்களிடத்திலிருந்து எளியவர்களுக்காக வேண்டி ஜகாத்து பணங்களையும் சதக்கா பணங்களையும் வாங்கி வசூலிக்கப்பட்டு உலகம் முழுக்க, நாடு முழுக்க எவ்வளவு பேர்கள் வசதி இல்லாதவர்கள் ஏழைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அதை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த கணக்குகளையும் கணக்கெடுப்புகளையும் மக்கள் தொகை கணக்கெடுப்புகளையும் பெருமானார் முன்னெடுத்தார்கள் என்பதாக வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. திட்டங்களை சரியாக தீட்ட வேண்டும், அந்த திட்டங்களை சரியான மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கணக்கெடுப்பை அவசியமாக்கினார்கள். இரண்டாம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவருடைய காலத்திலே
இஸ்லாமிய அரசு பேரரசாக மாறிவிட்டது. விரிவடைந்த பொழுது அரசு பெட்டகத்திலிருந்து பைத்துல் மாலின் மூலமாக மக்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். அரசாங்கத்தின் மூலமாக எளியவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்காக வேண்டி அவைகளை சரியான முறையிலே உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்வந்தர்களிடத்தில் செல்வங்களை சேகரித்து சமமாக விநியோகிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்தார்கள் என்று வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமிய கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இது போன்ற குடும்பங்கள் அடிப்படையிலே திவான் என்று சொல்லப்படக்கூடிய ஆவணம் பதிவேடுகளை எல்லாம் அன்று எடுக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே மக்கள் தொகை பதிவு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பதியப்பட்டதின் காரணமாக இதுவே இஸ்லாத்தின் முதன்மையாக முழுமையாக மற்றும் முறைப்படுத்தப்பட்ட முதல் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு என்பதாக உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே எடுக்கப்பட்டது என்பதாக துல்லிய விவரங்கள் வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. இஸ்லாம் தனி மனிதனுடைய உரிமைகள், அவனை மிகவும் தனி மனிதனுடைய உரிமைகளை மிக முக்கியமாக மதிக்கக்கூடியதுதான் இஸ்லாம். ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுடைய சுய உரிமைகளை நிறைவேற்றப்பட வேண்டும். தனி உரிமைகள் அவனுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் ஜகாத்தை கடமையாக்கியது. ஜகாத்து போன்ற கடமைகளை, தான தர்மங்களை சரியாக ஏழைகளுக்கு சேர வேண்டும் என்பதைத்தான் இந்த அவசர சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இஸ்லாமிய காலகட்டங்களிலே கணக்கெடுப்பது என்பது பல முயற்சிகளின் மூலமாக இருக்கலாம். அதனுடைய காரணங்கள் என்னவென்று பார்க்குகின்ற நேரத்திலே எதற்காக வேண்டி இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற நேரத்தில் நாட்டில் எந்த பகுதிகளுக்கு மக்களுக்கு தொகைகள் அதிகமாக இருக்கிறது, மக்கள் தொகை எந்த பகுதியிலே அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பகுதியிலே மக்களுக்கு பள்ளிக்கூடங்கள் வேண்டும், எந்த மக்களுக்கு மருத்துவமனைகள் தேவைப்படுகிறது, எந்த நாட்டினுடைய தெருக்களிலே சாலைகள் தேவைப்படுகிறது என்றெல்லாம் அடிப்படை வசதிகள் துல்லியமாக திட்டமிடப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. சாலையிலே எத்தனை பேர்கள் நடக்கிறார்கள், சாலையிலே எத்தனை வாகனங்கள் போகிறது நாம் பார்க்கிறோம். சில நேரங்களிலே அதை கூட கணக்கெடுப்பார்கள். இந்த ரோட்டிலே எத்தனை வாகனங்கள் செல்லுகிறது, இந்த ரோட்டிற்கு இந்த சாலைக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது, இதனுடைய விஸ்தீர்ணங்கள் எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதை எல்லாம் கணக்கெடுப்பதற்கு காரணமே மக்களுக்காக வேண்டி சரியான சீரமைப்பு ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அதை கொண்டு வரப்பட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது என்பதாக வரலாறுகளிலே குறிப்பிடப்படுகிறது. ஏழை எளிய மக்கள், சிறுபான்மையினர் மக்கள், இவர்களின் எண்ணிக்கைகளை சரியாக துல்லியமாக அறிவதன் மூலமாக அவர்களுக்கு நலத்திட்டங்களை தடையில்லாமல் போய் சேர வேண்டும். அது மட்டும்தான் இந்த காலத்திலே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் உமர் ரலியல்லாஹுடைய காலங்களிலேயும் எளியவர்களுக்கு தேவையானவைகள் சரியான முறையிலே வீடு தேடி போய் கொண்டிருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். வரலாறுகள் நிறைய இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஒரு நலத்திட்டத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் பல முறை நாம் கலெக்டர் ஆபீஸுக்காக வேண்டி, அலுவலகங்களுக்காக வேண்டி சுற்றித் திரிய வேண்டிய சூழ்நிலையிலே அவல் நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்திற்காக வேண்டி பல முறைகள் திரும்ப நம்மை திருப்பி விடுகிறார்கள் என்று பார்க்குகின்ற நேரத்திலே அரசாங்கம் கொடுக்குகின்ற நலத்திட்டங்கள் எங்களுக்கு மிக சிரமத்தோடு வந்து சேருகின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடிப்படை வசதிகள் துல்லியமாக திட்டமிடப்பட்டு கணக்கெடுக்கப்பட வேண்டும். எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், அந்த ஏழைகளுக்கு அரசாங்கத்தின் மூலமாக என்ன சலுகைகள் போய் சேர வேண்டுமோ அவைகள் எல்லாம் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் கணக்கெடுப்புகள் எடுக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் நலத்திட்டங்கள் தடையில்லாமல் அவரவர்களுக்கு சேர வேண்டியவைகளில் சரியாக போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. இளைய சமுதாயம் அவர்களின் எண்ணிக்கையில் எத்தனை இருக்கிறது, இளைஞர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், யுவதிகள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்,
அவர்களின் கல்வி நிலைகள் என்ன, அவர்களின் படிப்புக்கு என்ன தேவை, இவைகளெல்லாம் கணக்கெடுப்பதற்காக வேண்டித்தான் எத்துணை இளைஞர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், படிக்காதவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் இதிலே கணக்கெடுக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள். படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படித்தவர்களின் கணக்கெடுக்கப்படுகிறது. படிக்காதவர்களுக்கு சுய தொழில் செய்வதற்காக வேண்டி அவர்களுக்கு கணக்கெடுக்கப்படுகிறது. சுய தொழில் செய்வதற்கு என்ன அரசாங்கத்தின் மூலமாக உதவி செய்யப்பட வேண்டும், நலத்திட்டங்கள் என்ன இருக்கிறது என்பதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் கணக்கெடுக்கப்படுகிறது. பல்வேறு மொழிகளை, இனங்கள் மற்றும் மதங்கள் பின்பற்றக்கூடிய மக்களின் எண்ணிக்கைகளை எடுக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் என்றால் முஸ்லிம்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மிக தாழ்த்தப்பட்டவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள் என்றெல்லாம் கணக்கெடுக்கிறார்கள் அல்லவா? இவைகள்லாம் எதற்கு எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் நாட்டின் மத நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எடுக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாதுகாப்பான ஜனநாயக அமைப்பிலே முறையான மக்களுடைய பாதுகாப்புகளும் அவர்களின் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், வாழ வேண்டும், அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்களுடைய மார்க்கப்படி அவர்களுடைய வணக்கங்களை சரியாக செலுத்த வேண்டும், அவர்களுடைய அடிப்படை கொள்கைகளிலே சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் கணக்கெடுப்புகள் எடுக்கப்படுகிறது. எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை வைணவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை புத்தர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் கணக்கெடுக்கப்படுவதற்கு காரணமே இதுதான். சமய நல்லிணக்கத்தோடு இந்த நாடு நடைபெற வேண்டும் என்பதால், நடைபோட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் எடுக்கப்படுகிறது. நாட்டின் அமைதி, வளர்ச்சி மற்றும் திட்டமிடுதல் ஆகியவருக்காக வேண்டித்தான் இந்த அளவிற்கு அவசியமாக இஸ்லாம் கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்து வெறும் அரசராக மட்டும் இல்லை, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற நேரத்தில் அவர் வெறும் அரசர் மட்டுமல்ல, ஜனாதிபதி மட்டுமல்ல, அவர் அணிந்திருந்த ஆடைகளிலே 17 ஒட்டுகள் போடப்பட்டிருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. அவருக்கு தலையணியை வைத்து படுக்கவில்லை, தன் கரத்தை வைத்து படுத்திருந்தார். அவர் வீட்டிலே படுக்கவில்லை, மரத்தின் நிழலிலே படுத்திருந்தார் என்பதாக அரசாங்க தலைவர்களின் வரலாறுகளை பொறிக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு போன்று நீங்கள் அரசாங்கத்தை நடத்தினால் மக்களுக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும். எந்த அளவிற்கு அவருடைய வரலாறுகளிலே எழுதப்படுகிறது. ஒரே ஆற்றிலே ஆடும் ஓனாயும் தண்ணீர் குடிப்பதை பார்த்த மிகப்பெரிய மெய்சிலிர்த்து போகும் ஆட்சி உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி. ஒரு நேரத்தில் ஆடும் ஓனாயும் அடித்து கொண்டு அதை சாகடிப்பதை பார்க்கின்ற நேரத்திலே உமர் மௌத்தாகிவிட்டார் என்ற செய்தியை அங்கே பார்க்கின்ற நேரத்தில் அதுவும் ஆச்சரியப்படக்கூடிய மிகப்பெரிய நெஞ்சை நெகிழக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற ஆட்சியாளர்கள் தான் அன்று இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியிலே அவர்கள் 2ஆம் கலீஃபாவாக இருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தான் அவர்கள் ஆட்சி அரியணையிலே இருக்கின்ற நேரத்தில் வெறும் கௌரவங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய உத்தரவுகள் மட்டும் இல்ல, அவரிடத்தில் இருந்தது நிறைய வாழ்க்கையின் வரலாறுகள் நிறைய இருந்தது. ஒரு முறை அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களிலே ரோந்து போவார்கள். இன்னைக்கு ரோந்து போறது போலீஸ் மட்டும்தான் போகுது, நாட்டின் தலைவர் ரோந்து போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோந்து போனார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இரவிலே மக்களினுடைய நிலைமைகள் என்ன இருக்கிறது, அவர்களின் பலம் என்ன, பலகீனங்கள் என்ன தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இரவு நேரங்களிலே மாறு வேடத்திலே வருவார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு நேரத்திலே மாறு வேடங்களிலே வெளியே வருவார்கள். மக்களினுடைய நிலைமைகள் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்காக வேண்டி வருவார்கள். வெறும் அரியணையிலே அமர்ந்து கொண்டு உத்தரவுகளை மட்டும் சொல்லவில்லை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய பணிகளிலே சரியான முறையில் தங்களுடைய வாழ்க்கையிலே அரசவையிலே விருந்திருந்த காரணமாக அரசாங்கத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ, மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, மக்களுடைய நலன்களை என்ன செய்ய வேண்டுமோ அவர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் இரவு காலங்களிலே மாறு வேடத்திலே அவர்கள் ஊரை சுற்றி வருகிறார்கள். ஊரை சுற்றி வருகின்ற நேரத்திலே ஒரு வீட்டிலே அழுகின்ற குரல், குழந்தைகள் அழுகிறது. வீட்டின் கதவை தட்டுகிறார்கள். அகால நேரம், வீட்டின் கதவை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தட்டுகிறார்கள். வீடு திறக்கப்படுகிறது. வீட்டிலே பார்த்தால் ஒரு
அடுப்பின் மீது சட்டியிலே தண்ணீர் வெந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், ஏன் பிள்ளைகள் அழுகிறார்கள்? பசி, உணவில்லை, உணவில்லை, பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு உணவில்லை. அவர்கள் அழுவை நிறுத்துவதற்காக வேண்டி பானையிலே தண்ணீரை வைத்து நான் அடுப்பிலே கொதிக்க வைத்துக் கொண்டிருக்க அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை உறங்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அவர்கள் உறங்கு கொட்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை நான் தட்டி கொடுத்து ஆரவறுத்து அவர்களை படுக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லுகின்ற நேரத்தில், என் ஆட்சியில் இவ்வளவு ஒருமையா, என் ஆட்சியில் இவ்வளவு ஒருமையா, இவ்வளவு ஒருமை இருக்கக்கூடாது என்று வேகமாக தன்னுடைய அரசவைக்கு வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பைத்துல் மாலிலே இருக்கக்கூடிய தானியங்களை எல்லாம் மூட்டையிலே போட்டு கட்டினார்கள். கட்டி முதுகிலே தூக்கினார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் ஆட்சி தலைவர், நீங்கள் தூக்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஆட்சி தலைவரிடத்தில் தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான். நாட்டு மக்களுடைய நிலைமைகளை பற்றி உன்னிடத்தில் கேட்க மாட்டான், என்னிடத்தில் தான் கேட்பான். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதை நிர்வகிக்கிறார்களோ அனைத்து நிர்வாகத்தினுடைய மூலத்தையும் நிர்வாகிகளிடத்தில் தான் கேட்கப்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு சொல்லிக் கொடுத்ததை குல்லுக்கும் ராயிக்கும் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொருவரும் பாதுகாவலர்கள். வீட்டின் தலைவர்கள் வீட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள், நாட்டின் தலைவர்கள் நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு சமூகத்தின் தலைவர்கள் சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் இல்லங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள், அவர்கள் அதிலே பொறுப்பானவர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னிடத்தில் தான் என்னுடைய ஆட்சியை பற்றி, நான் ஆட்சி காலத்திலே இருந்ததை பற்றி என்னிடத்தில் தான் கேட்கப்படும் என்பதை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் அந்த மூட்டையை நானே தூக்கி சுமந்து கொண்டு ஏழைகள் பசியாக இருக்கக்கூடியவர்களின் இல்லத்திற்கு ஓடினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டிலே கொண்டு போய் உணவுகளை சமைத்து கொடுத்து, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டிலே உணவை சமைத்து கொடுத்தது மட்டுமல்ல, அவர்கள் சமைத்து கொடுத்ததற்கு பின்னால் அவர்களின் பிள்ளைகளுக்கு பரிமாறினார்கள், உணவை கொடுத்து பரிமாறினார்கள். அழுது கொண்டிருந்த கண்கள் எல்லாம் சிரிப்பில் அவர்கள் சிரித்ததை பார்த்து உமர் ரலியல்லாஹு ஆனந்தப்பட்டார்கள், ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டு விட்டேன், உங்களுடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று அந்த பிள்ளைகளிடத்திலும் அந்த பிள்ளையுடைய பெற்றோரிடத்திலும் அவர்கள் கையெழுத்திட்டு வாங்கினார்கள் என்பதா வரலாறுகளிலே பொறிக்கப்படுகிறார். மற்றொரு நேரத்திலே உமர் ரலியல்லாஹு இரவு நேரத்தில் ரோந்து சென்றார்கள். அந்த ரோந்து செல்லுகின்ற நேரத்திலே வீட்டிலே பிரசவ வலியால் ஒரு பெண்மணி துடித்துக் கொண்டிருக்கிறாள். என்னவென்று கேட்கிறார்கள். என் மனைவிக்கு பிரசவம் நடந்து கொண்டிருக்கிறது, வழியிலே துடித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடனே மாறுவேடத்தில் வந்து உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு ஓடினார்கள். தன் மனைவியை அழைத்து கொண்டு வந்து பிரசவம் பார்க்குவதற்காக வேண்டி அந்த வீட்டிலே விட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு பிரசவத்தை பார்த்தவர்கள் ஜனாதிபதியினுடைய மனைவி என்று வரலாறுகளிலே பொறிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் தலைவர், ஒரு சமூகத்தின் தலைவர் இப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் இலக்கணம் சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை எல்லாம் சரியாக நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு மஹல்லாவிலும், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய மஹல்லாவிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தெரியும் நம்மிலே எத்தனை பேர்கள் தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள், பசித்தவர்கள் இருக்கிறார்கள், பசித்தும் கேட்காதவர்கள் வெட்கப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எளியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், கடனில் அவதிப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுக்க வேண்டும். இது ஒவ்வொரு மஹல்லாவிலும் இதை கணக்கெடுக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு உள்ளே நுழைந்த உடனே முதலிலே கணக்கெடுக்கப்பட்டது எத்துணை இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் அடிப்படையிலே நாளைய தினத்திலிருந்து அரசாங்கத்தின் மூலமாக நம் வீடுகளை தேடி 33 கேள்விகளை நம்மிடத்தில் கேட்பார்கள். அங்கே நாம் அதற்கு
பதில் சரியாக சொல்லுவதுதான் ஒரு சால சிறந்தது. ஒரு நாட்டினுடைய பிரஜைகளினுடைய முக்கியமான அது தருணங்கள். நம் வீட்டிலே கக்கூஸ் இருக்கிறதா என்று கேட்பார்கள். என்ன கக்கூஸ் இருக்கிறதோ சொல்லணும். ஏனென்று சொன்னால் ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டின் பிரஜைக்கு மலம் கழிப்பதற்கு இடமில்லை என்று சொன்னால் அந்த அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும். அதுதான் அரசாங்கத்தின் கடமை. இது போன்று ஒவ்வொன்றுக்கும் அங்கே அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான பதில்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதல் கணக்கெடுத்தார்கள். மதீனாவிலே எத்துணை பேர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், வாய்மொழியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தங்களுடைய எழுத்து மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்துணை பேர்கள் இருக்கிறார்கள் என்று பட்டியலிட்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. 1500 பேர்கள் இருந்தார்கள் என்று அன்றைய காலகட்டத்திலே கணக்கெடுக்கப்பட்டது என்று வரலாறுகளிலே குறிப்பிடப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளைய தினத்திலே வரக்கூடிய நாளையிலிருந்து நம்மை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஆவணங்களை சரியாக கொடுத்து சரி முறையிலே நம்முடைய கணக்கெடுப்புகளை பதிவு செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் நாம் கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் அரசாங்கத்திற்கு இதுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சரியான கணக்கெடுப்புகள் எடுத்து தேவை உள்ளவர்களுக்கு அரசாங்கம் சரியாக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசாங்கங்களாக, தேவை உள்ளவர்களுக்கு அரசாங்கங்கள் அவர்களுடைய நலத்திட்டங்களை சரியாக கொண்டு போய் சேரக்கூடிய அரசாங்கமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அனைத்து பார்வைகளையும் நம் மீது ஆழ்த்தி அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்து அருள்வானாக. வாஃபிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து.